ஃபாக் லேம்பை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 ரிலே யூஸ் பண்ண போகிறோம். 4 பின் ரிலே ஃபுல் எஃபிஷியண்டாக அதோட எக்ஸாம்பிளுக்கு 12 வாட்ஸ்னா 12 வாட்ஸ் வந்துட்டே இருக்கு. அதோட அவுட்புட் ஆகும். ஸோ லோவோ ஹையோ மாறி வராது. நம்ம டிரைவிங்லேயோ இல்லை ஹெட்லேண்ட் போடுறோமோ ஸோ எந்த ஒரு இதுலேயும் அது டிஸ்டர்ப் ஆகாது. அதோட பர்ஃபார்மன்ஸ் அது வந்து கரெக்டாக கொடுக்கும். சீரியல் கனெக்ஷனோட பேரல் கனெக்ஷனில் நம்மளுக்கு வந்து பிரைட்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஃபாக் லேம்பை பொறுத்த வரைக்கும் பேரல் கனெக்ஷனில் பண்ணுங்கள். ஹலோ வணக்கம் நண்பா, இது உங்கள் லோகநாதன். இன்றைக்கி நம்மக்கிட்ட வந்திருக்கிற பைக் வந்து பார்த்தோம் அப்படின்னா பல்சர் 150. ஸோ B6 மாடலு. ஸோ இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஹெட்லாம்ப் இப்போ வந்து நம்மளுக்கு ரொம்பவே வந்து பவர் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இந்த HJG அப்படிங்கிற ஒரு ஃபாக் லைட் ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ இது வந்து அவங்களே வாங்கிட்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி இது வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம் இந்த பைக்கில். ஸோ இந்த பைக்கில் ஃபிட் பண்ணிவிட்டு ஒயரிங் கனெக்ஷன்லாம் வந்து நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ எப்படின்னு சொல்லிட்டு இது ஃபிட் பண்ணுறதுக்கு என்னென்ன அக்சசரிஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா, ஸோ இந்த ஃபாக் லேம்பை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 ரிலே யூஸ் பண்ண போகிறோம். 4 பின் ரிலே. ஸோ இந்த ரிலே எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம இந்த ஹெட்லைட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேருந்து நம்ம கீ லைன்லேருந்து நிறைய பேர் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படியே யூஸ் பண்ணலாம். அதனால் அதில் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னா, நம்மளுக்கு கீழேருந்து வர அவுட்புட் வந்து இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 வாட்ஸுக்கு பக்கமாக வருது அந்த HJG ஃபாக் லைட்டு. ஸோ 40 வாட்ஸ் நம்ம கன்சப்ஷன் எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு சில இதில் வந்து நம்மளுக்கு பவர் லேக் ஆகுது. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு இப்போ ஹெட் லேம்ப் வந்து ஆட்டோமேட்டிக்காக பவர் ட்ராப் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ட்ராபேக்ஸும் அதில் நிறையா வருது. ஸோ அந்த காரணத்தினால வந்து நம்ம ரிலே யூஸ் பண்ணி டேரெக்டாக பேட்டரியிலேருந்து எடுக்க போகிறோம். ஸோ இந்த சுவிட்ச் வந்து பார்த்தோம்னா 3 வே. இந்த சுவிட்சிலேருந்து வந்து நம்ம கீழேருந்து வரக்கூடிய பாசிட்டிவ்லேருந்து ஜஸ்ட் அந்த சுவிட்சுக்கு மட்டும் எடுத்துக்க போகிறோம். அந்த சுவிட்ச் எடுத்துகிட்டு இந்த ரிலே பூரா வந்து நம்ம பின்னாடி ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து ஒயரிங் வந்து நான் அப்படியே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இந்த ரிலே கனெக்ஷனும் வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபியூஸ் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த ஃபியூஸை வந்து எக்ஸ்டர்னலாக வந்து லிங்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து நான் பின்னாடி ஒயரிங் பண்ணும்போது நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். நம்ம 3 ஒயர் வரும். ஸோ ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா காமனாக ஒரு இன்புட் எடுப்போம். ஸோ அது வந்து இந்த பிளாக் வந்து 2க்கும் காமனாக இருக்கும். ஸோ இது பிளாக்கில் கொடுத்துட்டு அப்படின்னா இந்த கீ எங்கேஜ் ஆகும்போது மேலே எங்கேஜ் ஆகும்போது இது எங்கேஜ் ஆகும், கீழே எங்கேஜ் ஆகும்போது இது எங்கேஜ் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம கீ லைனில் தரப்போகிறோம். இது ஜஸ்ட் ஒரு கீ ஸ்விட்சிங் பர்பஸ்க்கு மட்டும் நம்ம இதுலேருந்து எடுக்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு கீ லைனு. ஸோ இது வந்து டைரக்ட் பேட்டரி லைனு. இதெல்லாம் வந்து கீ ஆன் பண்ணோம் அப்படின்னா பாசிட்டிவ் போகும். ஸோ இதை வந்து இது வந்து ஜஸ்ட்டு ஸோ இதுதான் வந்து சுவிட்சிலேருந்து வந்தது. ஸோ இந்த லைனை கொண்டு வந்து ஜஸ்ட்டு கீழேருந்து எடுத்துட்டோம். ஸோ கீழேருந்து கீ லைன் இங்கே கீ ஆன் பண்ணோம் அப்படின்னா ஒரு லைன் வரும் இல்லையா. ஸோ அதில் சுவிட்சுக்கு மட்டும் எடுத்திருக்கோம். அந்த சுவிட்சிலேருந்து 2 அவுட்புட் எடுத்திருக்கோம். ஸோ இதுதான் வந்து அந்த 2 அவுட்புட்டு. ஸோ இதுதான் ஸ்லீவ் வழியாக எடுத்துகிட்டு இந்த கேபிள். ஸோ ஸ்லீவ் வழியாக எடுத்து பேக் சைடு கொண்டு போயிருக்கோம். ஸோ பேக் சைடு போனதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஜஸ்ட் இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இங்கே வந்து ஜஸ்ட் கீக்கு மட்டும்தான் நம்ம இது பண்ணோம். கீ லைன் முடிஞ்சு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல்லாக ஒர்க் வந்து பின்னாடி பண்ணிடலாம். ஸோ ரிலேவெல்லாம் பின்னாடி வச்சுருவோம். ஸோ இந்த 2 ரிலேவையும் வந்து நாம் வந்து பாசிட்டிவ் இது வந்து ஆக்சுவலாக இதோட இது வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ரொம்ப திக்னஸாக கொடுத்துருப்பாங்க. இதோட ஆம்ஸ் வந்து பார்த்தோம்னா 30 ஆம்ஸு. நம்மளுக்கு இவ்வளோ நீடு கிடையாது. பட் வேறு ரிலே அவைலபிளாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 பின் ரிலே 30 ஆம்ஸில் வாங்கிட்டு வந்தோம். நம்மளுக்கு தேவையானது வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் கிட்டத்தட்ட ஒரு 4 ஆம்ஸ்க்குள்ளே இருந்ததுனாவே ஓகே தான் ரிலே. ஸோ 4 ஆம்ஸில் உங்களுக்கு ரிலே அவைலபிள்னால் நீங்கள் 4 ஆம்ஸில் போட்டுக்கலாம். ஸோ நம்மளுக்கு ரிலே அவைலபிளாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த 30 ஆம்ஸ் ரிலே யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த 2 ப்ளூ ஒயர் இருக்கு இல்லையா. ஸோ இந்த 2 ப்ளூ ஒயரையும் வந்து ஜஸ்ட் இப்படி வந்து மெர்ஜ் பண்ணிக்குவோம். இந்த 2ஐயும் மெர்ஜ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபியூஸ் கேரியர் ஒன்று இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஃபியூஸு. உள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபியூஸ் பேர் ஒன்று இருக்கும். இங்கே ஒரு ஃபியூஸு. ஸோ 10 ஆம்ஸ் ஃபியூஸ் போட்டிருக்கோம். இதில் வந்து நீங்கள் 5 ஆம்ஸ் ஃபியூஸ் அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா 5 ஆம்ஸ் யூஸ் பண்ணிக்கிங்க. 5 ஆம்ஸே மச் மோர் தான். ஸோ இதில் 10 ஆம்ஸ் இருக்குது. ஸோ இன்கேஸ் ஏதாச்சும் ஷார்ட் சர்க்யூட் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபியூஸ் வந்து போயிடும். நம்மளுக்கு எந்த ஒரு இது வந்து வெளியில் போகாது, அவுட்புட் ஆகாது பவரு. ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக நான் ஃபியூஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபியூஸை வந்து இந்த ஒரு இதில் வந்து நம்ம வந்து ஜங்ஷன் பண்ணிக்குவோம். ஸோ இதை ஜங்ஷன் பண்ணிவிட்டு நம்ம இந்த ரிலேயோட பர்பஸ் வந்து ஸ்விட்சிங் பர்பஸ். சுவிட்சிங் சுவிட்ச் இப்போ சுவிட்சிலேருந்து வரக்கூடிய
ரெண்டு பவர் வந்து கொடுத்துருவோம். நம்மளுக்கு வந்து அதுலேருந்து வர்றது வந்து ஜஸ்ட் ஒரு ரொம்ப மைன்யூட்டான ஆம்ப்ஸ் தான் எடுக்கும் சுவிட்ச்லேருந்து வர்றது. ஸோ அதனால் நம்ம அதுலேருந்து டைரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வேற எங்கோ ஒரு பக்கம் பவர் லேக் ஆகும். ஸோ அந்த ஒரு இதை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக தான் நம்ம டைரெக்டாக பேட்டரியிலேருந்து எடுக்க ஒரே ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு பவர் கொடுத்துட்டு இருக்கு இது பண்ணுறோம். ஸோ பவர் வந்து நம்மளுக்கு எங்கேயுமே ட்ராப் ஆகாது. ஸோ ஃபாக் லைட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரிலே யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃபுல் எஃபிஷியண்ட்டாக அதோட எக்ஸாம்பிளுக்கு 12 வாட்ஸ்னா 12 வாட்ஸ் வந்துட்டே இருக்கு. அதோட அவுட்புட் ஆகும். ஸோ லோவோ ஹையோ மாறி வராது. நம்ம டிரைவிங்லையோ இல்லை ஹெட்லைன் போடுறோமோ ஸோ எந்த ஒரு இதுலேயும் அது டிஸ்டர்ப் ஆகாது. அதோட பர்ஃபார்மன்ஸ் அது வந்து கரெக்டாக கொடுக்கும். ஸோ அதனால வந்து இந்த ஃபியூஸை வந்து நம்ம இந்த சைடு வந்து ஜஸ்ட் வந்து இன்செர்ட் பண்ணிவிட்டு டேப் படிச்சுக்கிறேன். 2 ஒயரை வந்து ஃபாக் லேம்போட ஒன்று வந்து ஒயிட் லைட்டு கொடுத்துருவோம், இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லோ லைட்டு கொடுத்துருவோம். அண்ட் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா சுவிட்சுக்கு இந்த ரெண்டு நெகட்டிவ் இருக்கு இல்லையா, ஸோ நெகட்டிவ் ரெண்டையும் ஜங்ஷன் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த ஒரு கேபிள் தான் வந்து நம்ம இன்றைக்கி லைட்டுக்கு வந்து கனெக்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹெவியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேபிள் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஃபாக் லைட் இருக்கு இல்லையா, ஸோ 2 ஃபாக் லைட்டு ஃபிட் பண்ணிட்டோம். ஃபிட் பண்ணிவிட்டு அந்த 2 பக்கம் வந்து ஒரு பொசிஷனில் வச்சு ஃபிட் பண்ணிட்டு இந்த லேம்பை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஸோ பேரலல் கனெக்ஷனில் தான் கொடுக்க போகிறோம். ஸோ பேரலல் கனெக்ஷனில் ஏன் தரோம் அப்படின்னா அப்போ தான் வந்து அதோட லைட் சோர்ஸ் நீங்கள் இது மட்டும் இல்லை எந்த லைட் சோர்ஸ் நீங்கள் வயரிங் பண்ணிங்கனாலும் சீரியல் கனெக்ஷனோட பேரலல் கனெக்ஷனில் நம்மளுக்கு வந்து பிரைட்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஃபாக் லேம்பை பொறுத்த வரைக்கும் பேரலல் கனெக்ஷனில் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே வந்து ஜஸ்ட் ரெட்டுக்கு ரெட்டு, அடுத்து எல்லோவுக்கு எல்லோ, இந்த மாதிரி வந்து ஜஸ்ட் இதெல்லாம் ஜங்ஷன் பண்ணி விட்டுக்கலாம். ஜங்ஷன் பண்ணி விட்டுட்டு ஸோ இந்த கேபிளில் வந்து இந்த பிளாக்கு ரெட்டுக்கு இதோட ரெட்டில் கொடுத்துருவோம். எல்லோ கலர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த க்ரீன் கலரில் கொடுத்துருவோம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிலே வந்து ஸோ இதுதான் ரிலே செட்டு. ஸோ இந்த செட்டை வந்து இந்த ரெண்டையுமே வந்து இங்கே வச்சுட்டோம். நம்மளுக்கு வந்து இதில் வந்து ஒரு ஃபியூஸ் ஒன்று வரும். ஸோ அந்த ஃபியூஸ் போயிடுச்சுனாலும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இதுலேருந்து டைரெக்டாக ப்ளஸ் மைனஸ் வந்து இது கூட ஜாயின் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே ஒரு மைனஸு இங்கே ஒரு ப்ளஸ்ஸு. ஸோ ஜாயின் பண்ணிட்டு இங்கெல்லாம் வந்து நம்ம இது ஃபிட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து டைட் பண்ணும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பொசிஷன் வச்சு முன்னாடி டைட் பண்ணிக்குவோம். இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு பர்பஸ்க்காக நம்ம வந்து ஆன் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். கீ ஆன் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் வந்து அப்படியே தான் இருக்கும். இப்போ வந்து ஆன் பண்ணோம் அப்படின்னா இது வந்து எல்லோ லைட்டு, அடுத்து வந்து மேலே ஆன் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஒயிட் லைட்டு. இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கீ ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா ஆஃப் ஆயிரும். ஸோ அது அந்த பர்பஸ்க்காக மட்டும்தான் வந்து இந்த ரிலே வந்து 2 ரிலே வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ கீ பர்பஸ்க்காக யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ கீ ஆன் பண்ண அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக எரியும். இப்போ இது ஆஃப் பண்ணிங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரோட் பேஸில் அதோட வியூ வந்து எப்படி இருக்குது, அதோட ஃபோக்கஸ் பிரைட்னஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு கிளான்ஸ் வந்து நான் காட்டுறேன். இந்த ஒரு இது வந்து பார்த்தோம்னா ஆங்கிள் வந்து நம்ம ஃபுல்லாக வெளியில் இழுத்துருக்கோம். என்ன ஒரு பர்பஸ்க்காக இதை வெளியில் இழுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம இங்கே வந்து ஃபோர்க்கு வந்து நம்ம நிழல் விழுகக்கூடாது ஹேண்டில் பார் திருப்பும்போது. ஸோ அது கவர் பண்ணுறதுக்காக நம்ம லைட்டாக வெளியில் இழுத்து இதை நாம் வேணால் ஆங்கிள் பண்ணிக்கலாம், அப் அண்ட் டவுன் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து லைட்டாக வெளியில் இழுத்துட்டு இதை மட்டும் வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து நம்ம ரோட் பேஸில் வச்சுட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணோம்னா கரெக்டாக உட்காந்துக்கும். ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது ஆங்கிளாக இருக்கிறனாலலாம் ஒன்றும் ப்ராப்ளம் வராது. ஏன்னா கீழே வந்து நம்ம திருப்பிக்கலாம், எப்படி வேணுமோ அப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம், மேலே கீழே அப் டவுன் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஆக்சஸ்லையும் இது வந்து ரொட்டேட் பண்ண முடியும். அதனால் இது வந்து ஆங்கிளாக இருக்கிறது ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. லைட்டாக மேலே ஏற்றுவோம். மினியே போது மாட்டாங்குது, பயங்கரமாக இருக்குது. இதில் இவன் 2 லைட் தான் வேணும் அப்படின்னு எடுத்தாங்க. இல்லை இது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் அந்த டபுள் இந்த இதையும் வந்து சேம் அதே மாதிரி வச்சு லைட்டாக ஃபோக்கஸ் கொடுத்துக்கலாம்.